பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமா இருக்கேன். இயேசுப்பை எப்போது விரும்புறாங்க. இன்னைக்கு கூட இயேசுப்பை சொல்ற ஒரு வார்த்தைன்னா, எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஆமென். கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. ஆமென். நெருக்கமாய் இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில எங்க பக்கம் திரும்பினாலும் நெருக்கமாய் நெருக்கப்படுகிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், இந்த நெருக்கத்திலே நான் ஒரு விசாலத்தை வைக்கிறேன், இந்த நெருக்கத்திலே நான் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், இந்த நெருக்கத்திலே நான் ஒரு ப்ரொமோஷனை வைக்கிறேன். ஆமென். சந்தோஷம். உங்களை இருக்கிற வேலை இடத்துல உங்களை நெருக்கிறார்களோ அந்த நெருக்கமான இடத்துல நீங்க இருங்க. கர்த்தர் உங்களை விசாலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பதவியை கொடுப்பாராக, நல்ல ப்ரொமோஷனை கொடுப்பாராக. நம்ம எந்த இடத்தில் நெருக்கப்படுகிறோம் அந்த இடத்திலே கர்த்தருடைய விசாலம் உங்களுக்காக இருக்கிறது. அந்த இடத்துல ப்ரொமோஷன் இருக்கிறது. இதை உறுதியாய் நம்புங்கள். நெருக்கத்திலே பெருக்கம் உண்டாகட்டும். ஆமென். தாவீது சிக்லாக் என்ற இடத்திலே நெருக்கப்பட்டார். ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்ட போது ஆண்டவர் கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் நான் என்ன பண்றது, இந்த இடத்துல நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்திற்கு போ, அந்த இடத்திலே நீ எல்லாவற்றையும் இழந்த போன எல்லா ஆசீர்வாதம் மறுபடி தருகிறேன் என்று சொன்னார். அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில எதை இழந்து போனீர்களோ, நெருக்கத்தின் நேரத்தில் எதை இழந்து போனீர்களோ, எந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகி போனதோ அதை நீங்கள் மறுபடியும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் சகலத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நெருக்கம்தான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அதனால கர்த்தரை நம்பி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.